அன்பார்ந்த தினதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தை வைத்து வெற்றி பெறணும். அப்ப ஜோதிட சாஸ்திரத்தை வெற்றி பெறணும்னா ஜோதிட சாஸ்திரத்தின் மேல் முதல்ல நம்பிக்கை வரும். அப்ப நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வித டெமோ அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுக்கு கிடைச்சாச்சு. டெமோ கிடைச்சாச்சுன்னா அந்த டெமோவை கிடைச்சி அதுல பார்த்த பிறகு என்ன சொன்னா ஆமா நம்பலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு எல்லா மனிதனும் வருவாங்க. அப்படி இன்றைக்கு கொஞ்சம் அரைகுறையா படிச்சவங்க, காசு கம்மியா வாங்குறவங்ககிட்ட எல்லாம் ஜோதிடம் பார்க்க போகும்போது அதுக்கு தக்கனதான் இருக்கும். இப்ப நம்ம காசு கம்மியா இருக்குது, 100 ரூபா ஜாதகத்துக்கு வாங்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விடிய கூட்டம் இருக்கும். அவர் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய பழப்புக்காக ஏதோ சொல்றாரு. நமக்கு அன்னைக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஜோதிடம் சொல்லக்கூடியவர்களுக்கு மொத்தத்துல வாக்குப்பளிதம் வேணும். ஜோதிடம் நிறைய கற்றிருக்கிறார்களோ கற்றிருக்கவில்லையோ வாக்குப்பளிதம் வேணும். அப்ப அந்த வாக்குப்பளிதம் வருவதற்கு என்ன செய்யும்? ஜோதிடம் கற்பவர்களுக்கு வாக்குப்பளிதத்தை அவங்க கண்டிப்பாக கற்று வச்சிருக்கணும். அந்த வாக்குப்பளிதம் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா நடக்கணும். அவன் கேட்கறவன் என்ன சொன்னா, அவனுக்கு நான் எனக்கு அந்த ஆதிபத்தியம் இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வர்றவனுக்கு எல்லாம் கிடையாது. நானும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன்னா உன் ஜாதகத்துல அந்த மாதிரி ஒரு வழி இருக்கா, அப்படிங்கிறது தெரியும். இல்லை, அப்ப நான் வாழ்ந்து என்ன செய்ய அப்படிமா. இதான் மனிதனுடைய நமக்கு எதிராக இருக்கின்ற ஆதிபத்தியம் உடையவர்கள்னா சனி ஆதிபத்தியம் உடையவர். நான் உயர வரணும், இதுக்கு வழி சொல்லு. உயர வரணும், வழி சொல்லு. இந்த ரெண்டு தான் கேட்பாங்க. இப்ப அந்த அனுகிரகம் உனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்லை அப்ப ஏதாவது வழி சொல்லுங்க, பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள் எப்படி இருக்கும்? ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல இந்த மாதிரி ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எனக்கு தெரிஞ்ச லெவல்ல என்ன சொல்றான்னா ஒரு விதிகளை சொல்றேன். அந்த விதிகளின் படி இருந்தால் அவர்களை ஜெயிக்க வச்சிடலாம். முதல்ல விதிகள் தெரியணும். அந்த விதிகள் தெரிஞ்சது என்று சொன்னால் நாம ஜெயிக்க வச்சிடலாம். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப எந்த ஒரு ஜோதிட சூத்திரத்திலையும் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று அவன் ஜாதகத்துல வெற்றி பெற வேண்டும் என்று என்ன லக்கணமாக இருந்தாலும் சரிதான், எந்த லக்கணமா இருந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் சரிதான். செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். அதற்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். அதற்கடுத்து குருவோடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கணும். ஏன்னா காலபுருஷனுடைய 1ஆம் இடம், காலபுருஷனுடைய 5ஆம் இடம், காலபுருஷனுடைய 9ஆம் இடம் தான் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் பெரிய பொக்கிஷம். எங்கிட்டு சுத்தினாலும் என்ன சொன்னா காலபுருஷ தத்துவத்தை மீறி நம்மளால் என்னமும் செய்ய முடியாது. அப்ப ஜாதகத்தை எடுத்த உடனே அவனுக்கு இந்த பலங்கள் உண்டா என்று பாருங்க. இதுல செவ்வாயுடைய நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதா, சூரியனுடைய நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதா, குருவுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குதா என்பதை நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அப்படி கவனிச்சு அவனுக்கு பலன் சொன்னீங்கன்னா அவனை ஜெயிக்க வச்சிடலாம். இல்லைன்னா ஜெயிக்கவே வைக்க முடியாது. என்ன கர்ணம் அடைஞ்சாலும் சரிதான்,
அவனை உயரத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்ப அப்ப என்ன சொல்றான்னா, செவ்வாய், சூரியன், குரு இந்த 3 பேரும் ஜாதகத்தில் வந்து முக்கண்கள் அப்படின்ட்டான். செவ்வாய், குரு, சூரியன் அனைத்துமே 3 கண்ணு அப்படின்ட்டான். இந்த 3 கண்ணுல வந்து என்ன சொல்றான்னா, 2 கண்ணுலனாலும் கிரகம் இருக்கணும், 2 கண்ணுலனாலும் கிரகம் இருக்கணும். அப்ப கடைசியில வந்து என்ன சொன்னா, ஒரு கண்ணுலனாலும் கிரகம் இருக்கணும், ஒரு கண்ணுலனாலும் கிரகம் இருக்கணும். அது இல்லைன்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் யாராலும் வலிமைப்படுத்தி கொண்டு வர முடியாது, வலிமைப்படுத்தி கொண்டு வரவே முடியாது. அப்ப இந்த மாதிரி ஜாதகங்களை வந்து வலிமைப்படுத்துவதற்கு என்ன வழி? வலிமைப்படுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னா, அவனுக்கு மனைவியாக வருகின்றவள் அல்லது கணவனாக வருகின்றவன் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது குருவுடைய நட்சத்திரத்திலேயோ வந்து விட்டான் என்று சொன்னால், இந்த பக்கத்துல பேலன்ஸ் இல்லை, அந்த பக்கத்துல வந்து என்ன சொன்னா இருக்குது, அப்ப அதை தூக்கி பிடிச்சு கொண்டு போயிடும். அப்ப எல்லா மனிதருமே உங்களுடைய ஆசை வந்து உண்மையான ஆசையா அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 3 கிரகங்கள் தான் மிக 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 முக்கியமான, சூரியன், குரு, செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சேர்த்தான். அந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திரமாகிய செவ்வாயுடைய நட்சத்திரங்களையும் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் குருவுடைய நட்சத்திரத்திலும் கிரகங்கள் 3லையும் இருந்து விட்டால் அவன் அதிர்ஷ்டசாலிதான். அதிர்ஷ்டசாலி எந்த ரூபத்திலையும் வந்து என்ன சொன்னானே, இவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்து விடுவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த ஜாதகத்தை வந்து வலிமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய மனைவியுடைய ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் பார்க்குறோம், இந்த ஜாதகம் வந்து குப்பையா இருக்குது, ஏதோ தெய்வாதீனமாக அவனுக்கு வந்து முன்னோர்களுடைய அருட்கடாட்சம் கிடைச்ச ஒரு ஜாதகம் வருதுன்னா, அந்த ஜாதகத்தில் மூன்று நட்சத்திரங்களில் சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்தில் மனைவி ஜாதகத்தில் வந்து இருந்தது என்று சொன்னால், அந்த ஜாதகத்தை தயவு செய்து இணைத்து விட்டு விடுங்கள். இணைச்சாச்சுன்னா வந்து என்ன சொன்னா, அப்பதான் சாதாரணமா இருப்பான், சாதாரணமாக இருப்பான். கோபுரத்தில் இருக்கிறவன் வந்து குப்பையில் இருக்கிறவன் கோபுரத்துக்கு வந்துருவான். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் குருவுடைய நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லாதவனை கொண்டு அவனுக்கு வருகின்ற மனைவி ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா, சூரியனுடைய நட்சத்திரத்திலும் குருவுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லாமல் இணைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் பிரபலமான யோகங்களை அடைய முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பிரபலமான யோகங்களை அடைய முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. என்ன காரணம்னா, எப்பயுமே பாருங்க, மேசத்துல சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும், சிம்மத்துல சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும், சிம்மத்திலையும் சூரியனுடைய நட்சத்திரம். அதே சமயத்துல வந்து குரு வீட்டிலையும் வந்து என்ன சொன்னா சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும். அப்ப எப்பயுமே வந்து என்ன சொன்னா, செவ்வாய் வீட்டில் தான் சூரியன் உச்சமாவார், செவ்வாய் வீட்டில் தான் சூரியன் உச்சமாவார். அப்ப குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய அந்த இதுல வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த சூரியனுடைய ஒரு நட்சத்திர காலை வைத்து வந்து என்ன சொன்னான்னா, அதுல ஒரு கிரகம் கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டாலே அவனை யோகமானவனை ஆக்கிடலாம், யோகமானவனை ஆக்கிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரங்களை வந்து உடைபட்ட நட்சத்திரங்களாக இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் சூரியன் சூரியன் தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி. அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டு கட்சிகளில் வந்து என்ன சொல்றான்னா, வந்து சூரியனுடைய சின்னத்தை எம்பளமாக வந்து வைத்திருக்கிற கட்சியை அடித்து உடைத்து பார்த்தாலும் இன்றும் உடைக்க முடியவில்லை என்பதற்கு காரணம் இந்த சூரியனுடைய சிம்பல் தான், சூரியனுடைய சிம்பல் தான். அப்ப நீங்க வந்து சரி சார், எனக்கு வந்து இந்த மாதிரி 3 இதுலேயும் கிரகங்கள் இல்லை, நான் என்ன செய்வதுன்னா, சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றவர்களை பார்த்து நட்பு கொள்ளும். சூரியனுடைய
நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றவர்களை பார்த்து நட்பு கொள்ளுங்கள். அதற்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். ஜோதிட அதற்கு நம்ம இயற்கை நமக்கு வழிவிடணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப என்ன சொல்லலாம்னா, ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்ன செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கின்ற சூரியனையோ அல்லது தனியாக இருக்கின்ற சூரியனையோ அல்லது சிவனையோ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இந்த நாள்ல கோயிலுக்கு போயிடணும். போய் என்ன சொன்னா, சிம்பிளா நாள் என்ன சொன்னா, 3 பேருக்கு என்ன சொன்னா, சின்ன 3 மாலையில என்ன சொன்னா, நீங்க கதம்பமாகவே வாங்கிட்டு வாங்க. இந்த மாலை தான் வாங்கணும், அந்த மாலை தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கதம்பமாக ஒரு முளை பூவை வாங்கி என்ன சொன்னான, லேசா ஒரு முடிச்சு போட்டாச்சுன்னா அது மாலை தான். அப்ப எந்த ஒரு மனிதனும் தனக்கு இல்லாத ஒன்றை பெறுவதற்கு ஆசைப்படுறான்னா, அப்ப செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு, வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு, ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சூரிய பகவானுக்கு கதம்ப மாலை அணிவித்து அதன் பாதத்தில் 1 ரூபா காயின்ஸை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா மாற்றங்கள் வரும். அப்ப எப்பயுமே இன்னொன்று, சூரியனுடைய ராசியில போய் பிறந்தவங்க, செவ்வாயோடைய மேச ராசியில போய் பிறந்தவங்க, மேசம்தான் வரணும், விருச்சியம் வரக்கூடாது. மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, மற்ற ராசிகள் என்ன சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இந்த ராசி நபர்களுடனோ அல்லது இந்த லக்கண நபர்களுடைய உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படும் போது கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கின்ற நுணுக்கங்கள். இந்த நுணுக்கங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியுமே தவிர, நீங்க என்ன சாமியை கும்பிட்டாலும் சரிதான், இணைவு அப்படிங்கிறது, இணைவு என்பது நட்பு. நீங்கள் தப்பான நட்பு அப்படின்லாம் எதையுமே தப்பாவே ஃபீல் பண்ணாதீங்க. அது இயற்கை கொடுக்கின்ற சம்பந்தங்கள் தான். நம்மளால என்ன சொல்லலாம்னா, எப்பயுமே இயற்கை எதற்கு நம்ம ஜாதகத்தில் எதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறதோ அந்த இயற்கை கொடுத்த ஒத்துழைப்பை வைத்துத்தான் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்படுவது தவறு. அது தவறு. நீங்க தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சு என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவுமே உங்க ஜாதகம் எப்படி வலிமையாக்க முடியும்? அந்த வலிமையாக்குவதற்கு உறவை கொண்டு வரலாம், மனைவியை கொண்டு வரலாம், கணவனை கொண்டு வரலாம். நீங்கள் இந்த இணைவுக்கு பிறகு உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளில் பிரபலமாவதற்குண்டான சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இறந்து விட்டால் அந்த குழந்தையுடைய அப்பை உயரத்துக்கு வந்துடும். இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விதிகள். அப்ப எப்பயும் ஒரு ஜாதகத்துல பார்த்த உடனே என்ன சொல்றாங்க, சூரியனுடைய நட்சத்திரத்திலோ குருவோடைய நட்சத்திரத்திலேயோ செவ்வாயோடைய நட்சத்திரத்திலேயோ ஒரு கிரகம் இருந்தால் அவன் என்றைக்கு இருந்தாலும் மேல வருவான். என்னைக்கு இருந்தாலும் மேல வருவான். என்ன காரணம்னா, சூரியன் மேசத்துல உச்சம், குரு என்ன சொன்னான்னா கடகத்துல உச்சம், செவ்வாய் மகரத்தில் உச்சம். இது சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. சூரியன் தலைமையான மேசத்திலே உச்சம், குரு 4ஆம் இடத்துல உச்சம், செவ்வாய் என்ன சொன்னா 10ஆம் இடத்தில் உச்சம். அப்ப தலை என்பதும் குடும்பம் என்பதும் தொழில் என்பதுதான் வாழ்க்கையில் முக்கியமானது. பரிச்சித்து பாருங்கள். ஏன்னா நமக்கு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நட்புகள் கிடைக்கிறதா என்று பாருங்கள். அந்த நட்புகள் கிடைப்பதற்குத்தான் இல்ல நம்ம பிரபலமாக முடியல, நம்ம எப்பயும் போல இப்படியே இருக்குமே அப்படின்னு சொல்ல வருத்தப்படுறவங்க தான் செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய், வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு, அதற்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சூரியனுக்கு கதம்ப மாலை போட்டு 1 ரூபா காயின்ஸை வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு வர 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 என்ன சொல்றான்னா,
அதற்குண்டான அந்த வழிபாட்டுக்குண்டான தன்மைகளுடைய நிலை வந்து என்ன சொன்னா உங்களுக்கு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கொடுத்து வந்து என்ன சொன்னா நீங்கள் அதற்குண்டான நபர்கள், ஒரு சின்ன பார்ட்னர், தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னரோ ஒரு நட்போ வந்து அவர்கள் கையால் ஒரு கவளம் உணவை வாங்கி தின்றாலே, அவர்கள் கையால் ஒரு கவளம் உணவோ அல்லது ஒரு டீ வாங்கி குடித்தாலோ, அவர்கள் கையால் வந்து ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுத்தாலோ அந்த எஃபெக்ட், அந்த காந்த சக்தி உங்களிடம் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.